ஸ்கூல் ஆனுவல் டே வந்தா எங்களுக்கு ஒரு மாசம் நாங்க மகிழ்ச்சியா இருப்போம். நம்ம சுற்றி சாதாரண பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்துல எப்ப இருப்பாங்கன்னா, அழுத்தப்பட்ட எல்லா கரியுமே வைரமாகி இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே வைரங்களால் தான் நிரப்பி இருக்க வேண்டும். நான் எதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்? பிறந்த உடனே எனக்கு கெமிஸ்ட்ரி மேல் அப்படி ஒரு ஆர்வம். சரியான பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் நினைப்பதே இல்லை. இதை பள்ளிகள் ஒத்துக்கொள்ளும், குழந்தைகள் ஒத்துக்கொள்ளுவார்கள், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் ஒத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் காலமாகும். ஆனா வேற வழியில நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்கூல் டே அன்னைக்கு நாங்களாம் பள்ளியில், நான் ஒரு அரசு பள்ளியில் தாங்க படித்தேன், பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இந்த ஸ்கூல் ஆனுவல் டே வந்தால் எங்களுக்கு ஒரு மாதம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். ஏன்னா இது மாதிரி நிறைய நடனம், அது டான்ஸு, ட்ராமாலாம் இருக்கும். அதனால் அநேகமாக நிறைய வகுப்பு நடக்காது. ஒவ்வொரு டீச்சரை ஒவ்வொன்றுத்துக்கு இன்சார்ஜாக போட்டுருவாங்க. அதனால் அந்தந்த டீச்சர் அதுக்கு போயிடுவாங்க. கிளாஸே இல்லாமல் நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம். அப்புறம் திடீர்னு ஒரு கிளாஸுக்குள்ளே 4 பேர் உள்ளே வந்து, சிவன் டான்ஸில் இருக்கிற பசங்கள்லாம் வெளில வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த கிளாஸ்லேருந்து 4-5 பிள்ளைங்க மட்டும் ப்ராக்டிஸ்க்கு போயிடும். நான்லாம் என்ன செய்வேன், என்ன ஒரு டான்ஸ்லேயும் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ப்ராக்டிஸ்க்கு போகிற பிள்ளைகளை நானும் வெளியில் போயிடுவேன். எப்படியாவது கிளாஸ்லேருந்து தப்பிச்சா போகிறோம் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்தது நம்முடைய காலம். ஆனால் மாண்டிசோரி அந்த தத்துவத்தில், அந்த கோட்பாட்டில் பள்ளிகளை நடத்துகிற போது உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், பள்ளிக்கு போவதற்காக அழுகிற குழந்தைகளே இல்லாத ஒரு பள்ளிச்சூழலை இவர்களால் வெற்றிகரமாக உருவாக்க முடிந்திருக்கிறது. அது எப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அந்த சிஸ்டம்ல நம்ம இருந்தா தான் புரியும். ஆனால் நம்மை சுற்றி சாதாரண பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா பள்ளிக்கூடத்துல எப்ப இருப்பாங்கன்னா, வீட்டுக்கு போறதுக்கான பெல் அடிக்கிற போதுதான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த பெல் அடிச்ச உடனே சில சமயம் நான் என்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு வரதுக்கு எல்லா நாளும் போக முடியாது. ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னா, ஸோ எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போய் கூட்டிட்டு வர முடியாது. ஏதாவது சில நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு வர்றதுக்காக போனா அந்த கேட்டுக்கு வெளியில நான் நின்றுட்டு இருப்பேன். அந்த பெல் அடிச்ச உடனே தீப்பிடித்த கட்டிடத்திலிருந்து வெளியே ஓடி வருவது போல பிள்ளைகள் ஓடி வருவார். அப்புறம் இந்த புயல்லாம் எங்க ஊர்ல ரொம்ப வரும். உங்க ஊர்ல கிடையாது, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. சென்னையில் வந்து நவம்பர் மாதம் வந்துட்டாலும் நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருப்போம். அதில் என்ன ஆகும், லேசாக காற்றடிச்சு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க, கார்த்தால 6 மணிக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உடனே பிள்ளைங்க எல்லாம் டிவியை போட்டு பார்க்கும் ரொம்ப ஆர்வமாக. இந்த உலகத்தில் புயலால் என்னென்ன பாதிப்புகள், அதுக்காக இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. காலையில் 6 மணிலேருந்து டிவியை போட்டு லீவு சொல்லிட்டாங்களான்னு பிள்ளைகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எல்லாத்தையும் விட என்னன்னா, ஒரு ஆசிரியர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற போர் சூழலை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளோ முக்கியமான பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய போர் சூழல் இருக்கிறது இங்கே. யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு என்ன நடக்கிறது, காசாவில் பாலஸ்தீனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன நடக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கும் போது ஆசிரியருக்கு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டார். இந்த உலகத்தில் இப்படியே போயிட்டு இருந்தாதா, நீங்கள்லாம் பாருங்கடா, ஒரு நாளைக்கு 3வது உலக போர் வந்துவிடும், விரைவில் வரும், வந்தே தீரும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆசிரியர் ஒரு மாணவன் கை தூக்கினான். ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. நம்ம பேசுறதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. கேள்றா மாப்பிள்ள, கேள்டா, என்னடா சந்தேகம் உனக்கு? அந்த பையன் எந்திரிச்சு கேட்டான், சார் 3வது உலக போர் வரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்களா சார்? அவங்களுடைய மொத்த சிந்தனையுமே அந்த பள்ளி கட்டமைப்பு என்பது தருகிற அழுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவதை சார்ந்தே குழந்தைகள் இயங்குகின்றன. அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும்ல, எதற்காக இவ்வளவு அழுத்தத்தை ஒரு சூழல் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களான நாம் யோசிக்கவில்லை என்றால் வேறு யார் யோசிப்பார்கள்? இந்த அழுத்தம் அழுத்தி 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 கரித்தூள் கூட வைரமாகி விடுகிறது அல்லவா? அப்படித்தான் இந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருந்தால்
குழந்தைகளிலிருந்து வைரக்கற்கள் புறப்பட்டு வருவார்கள் என்பது ரொம்ப பழைய கால சிந்தனை. இட் மே நாட் பி ட்ரூ. அழுத்தப்பட்ட எல்லா கரியுமே வைரமாகி இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே வைரங்களால் தான் நிரம்பி இருக்க வேண்டும். ஏதோ அங்கொன்று இங்கொன்று தான் வைரங்கள் கிடைக்கின்றன. அப்ப பாக்கி கரி என்ன ஆனது? ஏன் நம்முடைய குழந்தைகளை நாம கோழிப்பண்ணை நடத்துவது போல ஒரு இடத்துல அடைச்சு இதைதான் படிக்கணும், இதைதான் செய்யணும், இப்படி மார்க் வாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியம், இங்க இருக்கிற பெற்றோர்களை நான் ரொம்ப பாராட்ட விரும்புறேன். இதிலிருந்து வெளியே எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு இயல்பான வளர்ச்சியை கொடுக்கிற பள்ளிச்சூழல் வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுப்பதற்கே நிறைய தைரியம் வேணும். அதனால உங்களை முதலில் மிகவும் நான் பாராட்டுகிறேன். நம்முடைய மனப்பான்மை என்னன்னா மந்தை மனப்பான்மை தான். நாம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா எதனால எடுத்தோம்? இப்ப நான் கெமிக்கல் இன்ஜினியர் தான். நான் எதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன்? பிறந்த உடனே எனக்கு கெமிஸ்ட்ரி மேல அப்படி ஒரு ஆர்வம். என்னை கடவுள் படைத்ததே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரிஞ்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எதற்காக இன்ஜினியரிங் அப்ளை பண்ணேன்னா ஒரே ஒரு காரணம் தான். பக்கத்துல கீதா அப்ளை பண்ணா, எதிர்த்தாப்புல சுஜாதா அப்ளை பண்ணா, அதனால நானும் அப்ளை பண்ணேன். அப்போ ரொம்ப சேஃப். நம்ம என்ன நினைக்கிறோம்னா மற்றவர்கள் போன பாதையிலேயே போறதானங்க சேஃபா இருக்கும் என்று நினைக்கின்றோம். அப்போ இரு பாதைகள் இருக்கின்றன நண்பர்களே. வாழ்க்கையில எல்லா முடிவுகளுக்கும் முன்னால் இரு பாதைகள் இருக்கின்றன. the path that is comfortable and the path that is correct. எது வசதியானதோ அது ஒரு பாதை, எது சரியானதோ அது இன்னொரு பாதை. பெரும்பாலான சமயங்களில் வசதியான பாதையில் போக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறோமே தவிர சரியான பாதையில் போக வேண்டும் என்பதை நாம் நினைப்பதே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாரும் போற மாதிரி போயிட்டா நல்லா இருக்கும் என்று நினைக்காமல் எங்கள் பிள்ளைகளினுடைய மொத்த திறமையையும் வளர்த்தெடுக்கின்ற பள்ளிச்சூழல் வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க தான் பயனீர்ஸ். நீங்க போற பாதையில நீங்க முதல்ல போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் கிடையாது. உங்க ஃபேமிலிலேயே எவ்வளவு பேர் சொல்லிருப்பாங்க, அதெல்லாம் எதுக்குப்பா? இப்ப இருப்பதே போட்டி சூழல். பிள்ளைங்களை நீ 1ஆம் கிளாஸ்ல இருந்தே அடிச்சு பிடிச்சு முன்னேற மாதிரி வளர்த்தாதான் நாளைக்கு 12ஆம் கிளாஸ் வரும்போது 10 பேரை கீழே தள்ளிட்டு அவன் முன்னாடி வருவான். எதுக்கு இந்த ரிஸ்க்? இதை உங்கள்கிட்ட சொல்லிருக்காங்களா இல்லையா? உங்க உறவுக்காரங்க சில பேர் சொல்லிருப்பாங்க, யாரும் சொல்லலன்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஆண்டி சொல்லியிருக்கோம். அதை மீறி இல்ல, இதுல இருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டு நீங்க பயனீர்ஸ். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னால் போனவர்கள் குறைவாக இருப்பார்களே தவிர உங்களுக்கு பின்னால் வருகிறவர்கள் குறைவாக இருக்க மாட்டார்கள். இதுதான் வழியாக இருக்க போகிறது. நம்ம எஜுகேஷன் எப்படி உருவாக்கி விட்டுருக்கோம்னா, ஒண்ணுமே இல்லைங்க. நான் கோயம்புத்தூர் பிளைட்ல வந்தேன். அங்க பிளைட் எடுக்கும் போதே லேட்டு. நம்ம கேள்வி கேட்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்க முடியாது. நாம 1 நிமிஷம் லேட்டா வந்தா உள்ள சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. அவங்க அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட் ஆனாலும் நம்ம கேட்க முடியாது. ஸோ ஃபிளைட் லேட் ஆயிருச்சு. அப்புறம் கோயம்புத்தூர்ல லேண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கிடைக்கல, சுத்தி சுத்தி வந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் 1 hour மேல லேட் ஆயிருச்சு. ஆனா இறங்கி அந்த லேண்ட் ஆன உடனே அவங்க சொல்லுவாங்க, உடனேயே எந்திரிச்சு நிக்காதீங்க மக்கா, ஏன்னா பிளைட் இப்பதான் போயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்தே இருங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் அக்கா கெஞ்சுது. யாரா ஒருத்தர் கேக்குறாங்களா? பிளைட் இறங்கின உடனே போன் எடுத்து அலோன்னு கத்துறாரு ஒருத்தர். இப்பதான் பிஎம் அவருக்கு போன் பண்ணிருக்காரு. இவர் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் இந்திய அரசாங்கம் நடக்காதல்லவா, அதனால கத்துறாரு. அப்புறம் எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாரையும் முந்தி அடிச்சுட்டு முன்னாடி போறவன் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போவான்? ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் போனா ஜாஸ்தி. ஆனா ஏன் அப்படி முந்தி அடிச்சுட்டு போகணும்னு தோணுது? ஏனென்றால் அதுதான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது.